இந்த பொண்ணு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது கூட வந்தவங்க ஒரு பைக்கட்டை மறந்து வச்சுட்டு போக இந்த பொண்ணு வேகமா இறங்கி போய் அவங்க கிட்ட கொடுக்கலான்னு போனா அந்த நேரம் பார்த்து கீழே இருந்த கயித்துல அந்த பொண்ணு தடுக்கி விட்டு விழுக அந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பை ஃபுல்லா பணமா இருக்கு. அப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு மனசு மாறாம அவங்க கிட்ட கொண்டு போய் பைக்கட்டை தர நன்றி சொன்ன அவங்க பதிலுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு பழத்தை தராங்க. இல்ல என்கிட்ட ஆல்ரெடி பழம் இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க மறைஞ்சு போறாங்க. சரி அந்த பழத்தை என்ன பண்றது, வீட்டுக்காச்சும் எடுத்துட்டு போலான்னு அந்த பொண்ணு அந்த பழத்தை கொண்டு வந்து வீட்டுல கட் பண்ணி பார்க்கலான்னு பாக்குறா. பார்த்தா உள்ள ஃபுல்லா தங்க நகையா இருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட பாட்டிக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கு. இதை கொண்டு போய் முதல்ல பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தரணும்னு சொல்லிட்டு பாட்டியும் பேத்தியும் பேசிட்டு இருக்கிறத வெளியிருந்து 2 திருட்டு பொண்ணுங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தவனும் அந்த பழம் பேய மாதிரி அந்த 2 பொண்ணுங்களையும் பயமுறுத்த 2 பொண்ணுங்களும் தலை தெறிக்க ஓட பாட்டியும் பேத்தியும் கொண்டு வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பழத்தை கொடுத்துட்டு எனக்கு இந்த பழம் வேணாம், அடுத்தவங்க பொருள் வேணான்னு சொல்றாங்க. நான் பார்த்துட்டு இருந்த பஞ்சாயத்து தலைவரோட ஒய்ஃப் அந்த பழத்தை நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லி அவங்க கட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அழுகி போயிருக்கு பழம். என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு மந்திர பழமா, மனம் போல் வாழ்க்கை.